நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, ஏன் போனா ஒரு கேமராமேன் வச்சு நல்லா எடிட் பண்ணி நீ சொல்கிற விஷயங்கள் எடிட் பண்ணி கேமராமேன்லாம் வச்சு போட்டேன்னா யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கலாம், இன்ஸ்டாவில் நிறைய சம்பாதிக்கலாங்கிறாங்க. எனக்கு அது வேண்டாம், சத்தியமாக வேணாம். அப்போ எதுக்கு யூடியூப்பில் போகிறீங்க, இன்ஸ்டாவில் போகிறீங்கன்னு சில பேர் கேட்பீங்க, கட்டாயம் கேட்பீங்க. ஒன்று சொல்கிறேங்க, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு பெண்ணாக, தனி பெண்ணாக, யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இருந்த இடத்துலேருந்து எனக்கு நிறைய பேர் வந்து பொருளெல்லாம் வர வச்சு இவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறாங்க சமூகத்துக்கு. அதுவும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயம், பீப்புள் அவேர்னஸ் சென்ட்ரு, மக்கள் விழிப்புணர்வு மையம், அதுவும் கலாம் சார் பேரில் வைக்க போகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அவங்களுக்கெல்லாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில். ஆரம்பித்த 2 வருஷத்தில் நிறைய கேசஸ் சொல்கிறத விட நிறைய சகோதர சகோதரிகள், நிறைய குழந்தைங்க, எத்தனையோ பேரோட லைஃப்பை காப்பாற்றிருக்கேன் மெடிசனே இல்லாமல். நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியாது. நான் இப்படி தாங்க, நான் பட்டு சேலையெல்லாம் கட்டி ஸ்டைலாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி மேக்கப்லாம் போட்டு பண்ணலாம். பட் அது எனக்கு என்னமோ அது பிடிக்கல. யதார்த்தம், நான் என்ன கிளாஸ் கொடுக்குறேன், நான் என்ன கவுன்சிலிங் கொடுக்குறேன், என்கிட்ட வந்து எப்படி க்யூராக இருக்காங்க, அன்றைக்கி எப்படிலாம் அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க குலதெய்வத்தை பார்க்குற மாதிரி என்னை கும்பிட்டுட்டு போகிறாங்க, வந்து பார்க்குறாங்க. ரிசல்ட்டு முடிஞ்சு என் பையன் கெட்டு குட்டிச்சராக போயிருப்பான், என் பொண்ணு லைஃபே போயிருக்கோம், இன்றைக்கி அவளை காப்பாற்றி அவனை காப்பாற்றிருக்கீங்க மேடம், என்னென்னமோ ஸ்டேஜஸ்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு 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 ஸ்டேட் அவார்டு கிடைச்ச மாதிரி, ஒரு தேசிய விருது கிடைச்ச மாதிரி கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நிறைய பேரையோட பிளஸ்ஸிங்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு. 4 சவத்துக்குள்ளே போதை பழக்கத்துலேருந்து வர்றவங்கள இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போகிறான். சிலிண்டரை ஓப்பன் பண்ணி தீக்குச்சியை பற்ற வச்சு குடும்பத்தோடு எரிஞ்சு செத்துருவோம், ஃபோனை கொடு அப்படின்னு சொன்னவன் இன்றைக்கி எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் வேணும், நீ வேணாம், அவன் கூடவே நான் போயிடறேன், அவன் கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல சொன்ன பொண்ணு இன்றைக்கி பேரண்ட்ஸ் முக்கியம்னு சொல்லி படிச்சுட்ருக்கா. நிறைய பிரச்சனைகள், எத்தனையோ கணவன் மனைவிகளை சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சொசைட்டியில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும், ஒவ்வொரு பெண்களுக்கும், ஒவ்வொரு ஆண்களுக்கும், ஒவ்வொரு மக்களுக்குமான ஒரு மையம் கண்டிப்பாக இது மிக விரைவில் தமிழ்நாடு அரசோட கவனத்துக்கு வரும். ஸோ கட்டாயம் நீங்கள் பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு கிடைக்குங்க. என்னுடைய உழைப்பு, என்னுடைய பயணம் ரொம்ப தூய்மையானது. எத்தனையோ பேர், அதாவது ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை நான் ஒரு அறந்தாங்கியில் ஒரு சென்டராக வச்சு கலாம் கவுன்சிலிங் சென்டருங்கிற பேரில் கலாம் மக்கள் விழிப்புணர்வு மையத்தில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கான ரெகக்னிஷன் எனக்கு சீக்கிரமே கிடைக்கும். அதை நான் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. இதுதான் என்னுடைய யதார்த்தம். சாரிங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே மொபைல் கீழே விழுக பார்த்துது. ஸோ அதுதான் கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ ரொம்ப நன்றி. கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், எனக்கு யதார்த்தம் தான் ரொம்ப பிடிக்கும். நான் இப்படி தான். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கண்டிப்பாக என்னை தேடி வாங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பான சொல்யூஷன் இங்கே கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூங்க. லவ் யூ ஆல். இது எல்லாருமே சொல்லியிருக்கீங்க லாஸ்ட்டில். Thank you.